அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும், அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும், உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் காரத்துவங்கள். இப்போ சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாங்க. இந்த ராசி நெருப்பு ராசிங்க. காலபுருஷனுக்கு 5வது ராசிங்க. சிர ராசிங்க, வறண்ட ராசிங்க, வீரமான ராசிங்க, இறுக்கமான ராசி, பாசமான ராசி, ஆதிக்கமான ராசி, சத்தியமான ராசி, வறண்ட மலட்டு ராசி, சினங்கொண்ட ராசி, மாசற்ற ராசி, நாலுகால் ராசி, மிருகத்தன்மையான ராசி, குறுகிய ராசி, லட்சியமான ராசி, உறுதியான ராசி, நடப்பன ராசி, காட்டில் வாழ்வன ராசி, உயரமான ராசி. இவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரந்த உருண்டையான முகம், கண்ணின் விழி மஞ்சள் நிறமாகவும், தலைமுடி மெலிதாகவும் சிவந்த நிறமுடையவராகவும் இருப்பார். துரித பார்வை, எலும்புகள் பெரியனவாகவும் தோள்கள் அகன்றும் இருக்கும். வாயு தொல்லைகளும் வயிற்று தொல்லைகளும் இவர்களுக்கு வரும். சர்ம வியாதியும் வரலாம். துணிவும் பிடிவாதமும் உறுதியான நிலைப்பாடு, முன்கோபம் உடையவர், வாழ்வில் ஆசை உடையவர், மரியாதை கொடுப்பார், முணுமுணுக்கும் சுபாவம் உடையவர், சிடுசிடுக்கும் தன்மை, தியாக மனப்பான்மை, எதையும் உறுதியாக தீர்மானிப்பார். இவர் எடுத்த முடிவை மற்றவர்களால் மாற்ற முடியாது. கொள்கை பிடிப்புடையவர், கொடைகுணம் உடையவர், அஞ்சா நெஞ்சம் படைத்தவர், பிறர் அஞ்சும்படியான குணத்தை கொண்டவர்கள். எப்படி தந்திரத்தை கையாண்டாலும் இவர்களை வெல்ல முடியாது. நியாயம் தவறாதவர்கள். இனம் மதம் பார்க்காமல் எல்லோருக்கும் உதவி செய்ய முன்வருவர். மற்றவர்கள் கண்களுக்கு இவர்கள் அதிகார குணம் கொண்டவர்களைப் போல தோற்றமளித்தாலும் மனத்தின் அடித்தளத்தில் பாசத்தை பதுக்கி வைத்திருப்பார்கள். தனக்கு ஏதேனும் பாதிப்பு வருமானால் வெகுண்டு எழுவார்கள். பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பேசி தீர்ப்பார்கள். அரசு மற்றும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இவர்களுக்கு இருக்கும். அவர்கள் மூலம் பிரச்சனைகளுக்கு வெகு எளிதில் தீர்வு காண்பார்கள். உயர்ந்த கொள்கைகளை பெற்ற இவர்கள் வம்பு வழக்குகளுக்கு இடையில் வாழ்க்கையை நடத்துவார்கள். கையை ஓங்கி பேசுவதும் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது என்று சொல்வதும் இவர்களை பொறுத்தவரை சகஜமாக இருக்கும். மற்றவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். குடும்பத்தில் இவர்கள் சிறியவராக இருந்தாலும் பெரியவர் ஸ்தானத்தில் வைத்து மற்றவர்கள் இவர்களோடு பேசுவார்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இவர்கள் விட்டு கொடுத்து செல்ல மாட்டார்கள். மற்றவர்கள் தன் கருத்துக்கு ஒத்து வர வேண்டும் என்றே விரும்புவார்கள். உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பது அரிது. ஆனால் இவர்களால் உடன் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கும். மற்றவர்கள் பயன்பெறும் வகையில் வாழ்க்கை நடத்துவார்கள். அரசு பதவி, அரசியல் ஆதாயம், அதிகார பலத்தோடு விளங்குவார்கள். இவர்கள் குடும்பத்தை யாரும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். செலவு செய்ய அஞ்ச மாட்டார்கள். தேவைப்படும் நேரத்தில் தேவைப்பட்ட பணம் இவர்கள் கைக்கு வந்து சேரும். புத்தி கூர்மை கொண்டு விரைவாக பெரிய தொகையை சேர்த்து விடுவார்கள். கடன் வாங்க தயங்க மாட்டார்கள். இவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகம் உண்டு. எதையும் நுட்பமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வார்கள். பெண்களிடம் சகஜமாக பழகுவார்கள். புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும். காடு மலைகளை சுற்றி பிரியப்படுவார்கள். தாயிடம் பாசத்தோடு இருப்பார்கள். தாயிடம் பணிவோடு இருப்பார்கள். ஆதிக்க குணம் உடையவர்கள். ஆட்சியாளர்கள் போல நடந்து கொள்வார்கள். தனிமை விரும்பி சோம்பேறி பெண்மோகம் உடையவர்கள். உடல் உழைப்பை விரும்பாதவர்கள். கர்ப்பம் உடையவர்கள். அவசியமான காரியத்தை மட்டும் செய்வார்கள். தானாக சண்டைக்கு போக மாட்டார்கள். பெண்களாக இருந்தால் தியாக குணமுடையவர்கள். சச்சரவு செய்வதில் விருப்பம் உடையவர்கள். கோபக்காரி, தலைமை தாங்கும் தகுதி உடையவர்கள். மாமிசப்பிரியர். ஆடை அணிமணிகளை சேர்ப்பர். மனவாழ்வு திருப்திகரமாக இருக்கும். உடல் கட்டு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். நியாயத்தை துணிந்து பேசுவர். அது மட்டுமல்ல, துணிந்து செயல்படுவர். நன்றி உணர்வு உடையவர். இவர்கள் சட்டக்கல்வி, பொறியியல் துறை, மருத்துவத்துறை போன்ற கல்வியை கற்கலாம். அரசு துறை மற்றும் சட்டத்துறை பிற தரும் மூலதனத்தை கொண்டு தொடங்கும் தொழிலில் ட்ரேடிங் மற்றும் பல்பொருள் விற்பனை நிலையம், தானிய வியாபாரம், எலக்ட்ரிக்கல் மற்றும் நூதன கருவிகள், கணிப்பொறித்துறை ஆகியவற்றில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம். இவர்கள் சிவன் வழிபாட்டால் ஆர்வம் காட்டினால் சிறப்பாக இருக்கும். இனி சிம்ம ராசியோட காரங்கள் என்னன்னு பார்க்கலாங்க. நெருப்பு தத்துவ ராசிங்க, கிழக்கு திசைங்க, தர்ம திரிகோண ராசிங்க, சரராசி, சிவப்பு கலந்த கவர்ச்சியான நிறம், சாத்வீக குணம், அரசு மூல ராசி, நெருப்பு சேவை மனப்பான்மை, மாநில அரசாங்கம், அதிகாரஸ்தானம், நிர்வாகஸ்தானம், மருந்து, மலை குகை, உறுப்பு, வயிறு உறுப்புன்னு பார்த்திங்கன்னா வயிறு, தொந்தி, அப்புறம் முதுகுத்தண்டு, கண்டிப்பு,
பிரதம மந்திரி, முதல் மந்திரி, கடுமை மற்றும் கொடுமையான செயல்கள், தந்தையின் வீடு, தலைநகரம், ரசாயனம், தலைமை, வாய்வு, ஒரு துறையின் தலைமை அதிகாரி, கடமை உணர்வு, இயக்குநர்கள், விற்பனை மேலாளர்கள், இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தமான தொழில், பொறியியல் துறை, சமூக சேவகை, தர்ம ஸ்தாபனங்களில் நடத்துதல், இதய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், கடுமையான நிர்வாகம், கொடுமையான செயல்களில் ஈடுபடுதல், தந்தை வீடு, பெரிய மனிதர்களின் வீடு, அதாவது அமைச்சர் வீடுன்னு வச்சுக்கலாங்க, மலை சார்ந்த இடம், அப்புறம் அமைச்சர் வசிக்கும் இடம், அதாவது கேட்ட நட்சத்திரமாக இருந்தால். இவ்வளோ தாங்க சிம்மராசியோட காரத்துவங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. நேயர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யும் என்பதாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.